சௌக்கியத்தோட சீரும் சிறப்புமா நீங்க எல்லாரும் ஒத்துமையா வாழணும். உங்க நெஞ்சில எவன் குத்துறா ராஜா? எவன் குத்துறா? பிறக்கும் போதே கடவுள் குத்திட்டான், போகும்போது மனுஷன் குத்திட்டான். விடான நான் உண்மையை சொல்றேன். என்ன காப்பாத்த போய்தான் ராஜாவுக்கு இந்த நிலைமை. யாரோ ஒருத்தி என்னைக்கோ சோறு போட்டாங்கிற காரணத்துக்காக தன் ஜென்மம் பூரா நன்றியா நினைச்சு காசு மட்டும் பெருசில்ல என் உயிரையும் உனக்கு காணிக்கையாக்குறேன்னு என் கல்யாணத்தையும் முடிச்சு தூக்கி எரிஞ்சவள தூக்கி நிறுத்திட்டாரையா. இந்த தியாகத்துக்கு எப்படி பதில் சொல்வேன்? என்ன பிராயச்சித்த செய்வேன் ராஜா? நீங்க அழக்கூடாது. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நாள் சோறு போட்டவங்க கூட எனக்காக ஒரு நாள் அழக்கூடாது. ராஜா, நீங்க அடிக்கடி பேபி அம்மான்னு சொல்லுவீங்க. அது அருணாகரா? இல்ல இல்ல, நான் ஏதோ அவசரத்துல வாய் தவறி சொல்லிட்டேன். ஆனந்த், நான் தான் அவர் மனசார நினைச்ச பேபி அம்மா. இல்ல இல்ல ஆனந்த், அருணா சும்மா சொல்லுது. பேபி மாங்கிறது ஒரு கற்பனை, ஒரு கதை. நானா ஒரு பொம்மை எடுத்து அதுக்கு பேபிமான்னு பேர் வச்சு அதை அலங்காரம் பண்ணி அழகு பார்த்து அதை எடுத்து சொன்னா என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க இல்லையா ராஜா? அப்போ உங்க தியாகத்துக்கு முன்னால நாங்க எல்லாருமே வெறும் பொம்மைங்க இல்லையா ராஜா? இல்ல, நான் ஒரு பிளாட்ஃபாரத்துக்கு ஓரத்துல கிடக்கிற ஒரு குப்பை காகிதம். நீங்க குப்பை இல்ல ராஜா, ஒரு காவியம். நீங்க ஒரு காவியம்.